ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. அன்புக்குரியவர்களே, நமது கண்களை எங்கே பார்த்து ஏறெடுக்கிறோம்? பிதாவாகிய தேவன் ஒரு பர்வதம். அவருக்கு நேராக நமது கண்களை ஏறெடுக்கும் போது பிதாவின் மகிமை, வல்லமை, மகத்துவம் எல்லாம் நம்மேல் இறங்குகிறது. அவரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொல்கதா பர்வதத்தில் தம்முடைய உச்சிதங்களை எல்லாம் நமக்காக ஊற்றி கொடுத்தார். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து ஆகிய பர்வதத்திலிருந்து நமக்கு கிருபையும் சத்தியமும் கிடைக்கிறது. பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைக்கிறது. மீட்பும் விடுதலையும் கிடைக்கிறது. தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் நம்மை தேற்றுகிறார். தமது வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகித்து ஆவியின் கனிகளை நமக்குள் கொண்டு வருகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைவதே இல்லை. நோக்கி பார்ப்பவர்களின் முகங்கள் பிரகாசம் அடையும். ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெறுவீர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனையே நோக்கி பாருங்கள். நாம் ஜெபிப்போம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாகிய நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்வின் எல்லா சூழல்களிலும், இருளான வெளிச்சமான நேரங்களிலும் உலகத்தையோ உறவுகளையோ சார்ந்து வாழாமல் எங்களுக்கு ஒத்தாசை தருகிற எங்களை தாயின் கருவில் உற்பவிக்கு முன்னே தெரிந்து கொண்ட உண்மையே சார்ந்து உம்மிடம் எங்கள் மனக்குமுறல்களை, எங்கள் பலவீனங்களை, எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் தேவைகளை உம்மிடம் அர்ப்பணித்து உம்மிடத்திலிருந்து நன்மையானவைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நண்பர்களையோ உறவினர்களையோ இனஜன பந்துக்களையோ நம்பி நாட்களை வீணாக்காமல் உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை பற்றி கொண்டு வாழவும், விசுவாசத்தில் பலப்படவும், நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் தீரவும், வியாதியோடு சரீர பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்கவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தேவ பக்தியில் வளரவும், குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவருக்கும் உங்க ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூட பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், எழுப்புதலை காணவும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.